இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா கட்சிக்கும் பொதுவா என்ன இருக்கும்? நாம எப்படி ஜெயிக்கணும்? நாம எப்படி வெற்றி பெறணும்? நாம என்ன செய்யணும்? நாம என்ன செய்யக்கூடாது? எப்படி மக்கள வந்து அணுகணும்? எங்கெல்லாம் வந்து கூட்டம் நடத்தணும்? கூட்டம் நடத்தக்கூடாது? இத பத்தி தானே எல்லா கட்சியும் யோசிப்பாங்க. இப்போ புதுசா என்ன நடக்குதுன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போறார்? ஏன் வெளிய வரமாட்டேங்கிறார்? ஏன் பேசவே மாட்டேங்கிறார்? ஏன் வந்து மக்கள சந்திக்க மாட்டேங்கிறார்? ஏன் அப்படியே அப்படியே அமைதியா இருக்கார்? இவருக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குதா? ஓட்டா மாறுமா? இவங்க பதபதக்குறாங்க. யாரு? எதிர்க்கட்சிகள். தளபதி அத கவலைப்பட வேண்டியது. எதிர்க்கட்சிகள் பதபதக்குறாங்க. எதிர்க்கட்சிகள் வந்து அவ்ளோ இது. விஜய் வெளிய வரமாட்டேங்கிறாரு. விஜய் இது செய்ய மாட்டேங்கிறாரு. விஜய் எப்படி இப்படி பண்றார்? உங்களுடைய கட்சி எப்படி போகுது? உங்களுடைய கட்சிய எப்படி கொண்டு மக்கள்ட்ட சேர்க்கலாம்ன்னு அத பாருங்கன்னா, கொண்டு போய் தளபதி என்ன செய்யணும்? தளபதி எப்படி பண்ணணும்? தளபதி எப்படி செய்யாம இருக்கிறார்? தளபதி அப்படி செய்றார். அது அவருடைய விஷயம். அது தமிழக வெற்றி கழகம் கவலைப்பட வேண்டிய விஷயம். எப்படி சின்னத்தை கொண்டு மக்கள்ட்ட சேர்க்கணுங்கிறது, எதன் மூலியமா சேர்க்கணுங்கிறது, அதெல்லாம் வந்து தளபதி அவர்களுடைய விஷயம். அவரு பார்த்துட்டு இருப்பார். இதோ இன்னைக்கு விசில் சின்னம்னு அறிவிச்சது, அது தளபதி விசில் சின்னம் தான் எங்க சின்னம்னு சொல்றதுக்கு முன்னாடியே, அது வந்து இன்னைக்கு வந்து எல்லா கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் எல்லா கிராமங்கள்லயும் போய் சேர்ந்துருச்சு. அந்த லெவல்ல போய்க்கிட்டு இருக்குது. இதுல வந்து நின்னுகிட்டு தளபதி அத செய்யல சார். அது தளபதிய பார்த்துப்பாருங்க. உங்களுடைய கட்சி செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டா போதுமானது. உங்கள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ, வைக்கலையோ, வைக்க போறோமோ, அதெல்லாம் பத்தி பேசுங்க. எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த சின்னத்த சேர்க்கலாம்ன்னு நீங்க பாருங்க. தமிழக வெற்றி கழகத்த எப்படி செஞ்சா உங்களுக்கு என்ன? அத அத பத்தியே கவலைப்பட வேண்டாம்.